மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையேயான போரை எப்படியாவது நிறுத்தணும்னு பிரம்ம பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ட்ரம்ப் தலைமையிலான அரசு இதை கையாளுற விதமே வேற மாதிரி இருக்கு. ஏற்கனவே யுக்ரைன் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமலேயே ரஷ்யா கூட ஒரு பேச்சுவார்த்தையை சவுதி அரேபியாவில் வச்சு நடத்தினாங்க. இப்போ யுக்ரைனோட ஜெலன்ஸ்கி மற்றும் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ ரெண்டு பேரும் நாளைக்கு சந்திச்சு பேச இருக்காங்க. எங்க சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகர்ல இந்த பேச்சுவார்த்தையானது நடக்க இருக்கிறது. ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யுக்ரைனை ஆல்மோஸ்ட் அமெரிக்கா கைவிட்டுருச்சுன்னு ஜெலன்ஸ்கிக்கு வேற ஆப்ஷனே இல்லை, ஒரு மாதிரி கையெறு நிலையில தான் இருக்காரு அப்படின்னு தான் சர்வதேச அரசியல் கள வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தை அப்ப எதுக்கு தாங்க நடக்குது, யாருக்கு தான் சாதகம்னு கேட்டா அமெரிக்காவுக்கு சாதகம், ரஷ்யாவுக்கு சாதகம். இவ்வளோ ஏன் இந்த மீட் நடக்கக்கூடிய சவுதிக்கு கூட ஒரு விதத்துல சாதகம் தான். உலக அளவில் அரசியல் அரங்கில் சவுதிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை காட்டுற விதமாக தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் அங்கே வச்சு நடுநிலையாக நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தும் வலுவாக பதிவு பண்ணப்படுது. அப்போ உக்ரைனோட நிலைமை தான் என்னன்னு கேட்டால் பரிதாபமான நிலைன்னு தான் சொல்கிறாங்க அரசியல் கள வல்லுநர்கள். குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா சில பரிந்துரைகளை யுக்ரைனுக்கு வழங்கியிருக்கு இந்த விவகாரத்தை முடிச்சுக்கிறதுக்கு, இந்த போரை முடிச்சுக்கிறதுக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனோட 50% கனிம வளங்கள் அமெரிக்கா வசம் கொடுக்கணும். இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வெப்பன்ஸ் பணம் நிறைய கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு உங்களோட கனிம வளங்கள் 50% எங்கள் கண்ட்ரோலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களாம். கோரிக்கை இல்லைங்க, பரிந்துரை. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அமெரிக்கா தரப்புல இருந்து உங்களுக்கு ஆயுத உதவி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அதிர்ச்சி போதாதுன்னு இன்னொரு அதிர்ச்சியும் கொடுத்திருக்காங்க. நேட்டோ அமைப்புல எப்படியாச்சும் சேர்ந்துடணும்னு யுக்ரைன் துடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, யுக்ரைனுக்கு நேட்டோ அமைப்புல இடம் கிடையாது அப்படின்ற ஒரு உறுதியை ரஷ்யாவுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு அமெரிக்கா நிலைப்பாடு எடுக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் யுக்ரைன் மேல இன்வைட் பண்ணி அவங்க மேல தாக்குதல் நடத்தி ரஷ்யா ஒரு சில பகுதிகளை ஆக்கிரமிச்சிருந்தாங்க இல்லையா, கிழக்கு உக்ரைன்ல நிறைய பகுதிகள் ரஷ்யா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த ஆக்கிரமித்த பகுதிகள் இனிமேல் ரஷ்யாவுக்கே சொந்தம். ஆனா இதுக்கு மேல யுக்ரைனிய பகுதிகளை ரஷ்யா பிடிக்காது, அந்த ஒரு வாக்குறுதி அமெரிக்கா தருது அப்படின்னு இது மாதிரி பயங்கர டெரரான பரிந்துரைகள் எல்லாம் ட்ரம்ப் அரசு யுக்ரைனுக்கு வழங்கியிருக்காங்க. இதை கேட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அரண்டு போயிருக்காரு. நாளைக்கு இந்த பேச்சு நடந்து முடிஞ்ச பிறகுதான் இந்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்ல வேற ஏதாச்சும் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.